சி ஜோசப் விஜய் எனும் நான். எப்படி பார்க்குறீங்க? இன்று முதல் தமிழ்நாட்டில் சூரியன் மறைந்து இலை உதிர்ந்து சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுவும் விசில் சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறம் இன்றைக்கி சிஎம்மாக பதவி ஏற்றிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களே, வெல்கம் டு துபாய் நண்பன். இந்த எலெக்ஷனில் முக்கியமான தொகுதி கரூர் தொகுதியிலேருந்து மணி சகோதரர் வந்திருக்காரு. எப்படி எதிர்பார்க்குறீங்க? என்ன சொல்கிற வரீங்க? வெறும் 12 இடத்துல பிரச்சாரம் பண்ணதுக்கே 108 தொகுதினா மொத்த தமிழ்நாட்டிலையும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. 200 லேசாக வந்திருக்கும்ல? 200 கண்டிப்பாக. எப்பயுமே தமிழ்நாட்டு மக்கள் மதவாத சக்திக்கு எப்பயுமே இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்போது ஜாதிய சக்திக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்கங்கிறது இந்த எலெக்ஷன் மூலியமாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஒரு முக்கியமான தருணம். ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்குறேன். இந்த எலெக்ஷனில் மதுரை பீப்புள் அண்டு சென்னை பீப்புள் அவங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் பெருமளவு நமக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி விஜயை சிஎம் ஆக்கியிருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க தான். 108 சீட் வின் பண்ணுறதுக்கு கூட இவ்வளோ கஷ்டப்படலை. இந்த 1 வீக்காக இந்த 11 சீட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு போராட்டம், இவ்வளோ ஒரு கஷ்டம். என்ன சொல்கிறது, இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமா இன்றைக்கி சிஎம் ஆகிட்டாங்களே. இதுக்கு உதவி செஞ்ச காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அண்டு விடுதலை சிறுத்தைகள் மற்றும் முஸ்லீம் லீக் இவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இன்னும் மிகப்பெரிய நல்லது மக்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. யாரும் கவலைப்பட வேண்டாம். கம்பல்சரி திரு விஜய் அவர்கள் நல்லதையும் மட்டுமே செய்வார். அப்புறம் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பதவி இருக்கும்போது. அதாவது வெள்ளை அறிக்கை இவ்வளவு ப்ராப்ளம் உருவான நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம் அந்த 10 லட்சம் கோடி கடனை பற்றி. அதுக்கு பதிலாக ஒரு வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 3 மாதத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி அமைச்சரவையில் இன்றைக்கி ஒரு 10 பேர் தான் அமைச்சர் ஏற்றிருக்காங்க. இன்னும் 18 பேர் வரைக்கும் இருக்காங்க. அதுக்கெல்லாம் அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நானும் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்குது அடுத்த 3 மாதத்துக்குள்ளே. எல்லா மீட்டிங்லேயும் சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்பீச்லேயும் கடைசியாக அதே தான் சொல்லி முடித்தார். கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்ட்டு. தமிழ்நாட்டு மக்களே, நீங்கள் எல்லோரும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அவர் பண்ண மக்களுக்கு மட்டும் முதலமைச்சர் இல்லை, 8 கோடி மக்களுக்குமான முதலமைச்சர். அதை சுற்றி கான்ஃபிடென்ட்டாக இருங்க. தமிழ்நாட்டுக்கு நல்லதே நடக்கும்.